ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லஞ்சுக்கு ஒரு ஈஸியான சைடிஷ் தான். அதாங்க மாங்காய் சம்மந்தி. வாங்க எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். முதல்ல அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கோங்க. வாரத்தில் சாம்பார், ரசம், புளிக்குழம்பு இந்த மூணும் தான் மாற்றி மாற்றி நம்ம பண்ணிகிட்டே இருப்போம். அதுக்கு பதிலாக ஒரு நாள் இந்த மாங்காய் சம்மந்தியே ட்ரை பண்ணி பாருங்கள். அன்றைக்கி லஞ்சு செமையாக இருக்கும். நான் இங்கே ஒரு கிளிமூக்கு மாங்காய் எடுத்துருக்கிறேன். பச்சை மாங்காவாக இருக்கணும் இந்த ரெசிபிக்கு, அவ்வளோதான். கிளிமுக்கு மாங்காவை குட்டி குட்டி பீசஸாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் புளிப்பாக இருக்கிறதுனால 1 கப் அளவு மட்டும் மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எடுத்துருக்கிற மாங்காய் கொஞ்சம் புளிப்பு கம்மியாக இருந்ததுன்னா கொஞ்சமாக புளி கூட சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1/4 கப் அளவு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 6-7 சின்ன வெங்காயத்தை தோல் உரித்து சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். சப்போஸ் சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் 1 ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பச்சை மிளகாய் உங்கள் காரத்திற்கேற்ப நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இங்கே 1 ஆட் பண்ணுறேன். அடுத்ததாக கறிவேப்பிலை, ஒரு 5-6 குச்சி கருவேப்பிலையே நல்லா உருவி சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1 துண்டு இஞ்சி, அதையும் தோல் உரித்து சேர்த்துக்கலாம். கடைசியாக 1 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம இப்போ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இதை கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். மையாக அரைக்கக்கூடாது. அவ்வளோதான், கேரளா ஸ்பெஷலான மாங்காய் சம்மந்தி தயார். இந்த மாங்காய் சம்மந்தியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சாதத்தோடு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கும் மாங்காய் சம்மந்தி பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை போடுங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த மாங்காய் சம்மந்தியை ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஈஸியான டேஸ்டியான ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி வேறொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.